நின்று கருவழியாய கணக்கெல்லாம் அறுக்க வருமொழி வளமாக அறிவு அறிந்து அன்பு வழி அருளும் குருவே அடிபணிக்கின்றேன். குரு வாழ்க, குருவே துணை. இணையத்தில் இணைந்துள்ள சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் எனது பணிவான காலை வணக்கம். ஒரு சில நெருக்கடியான சூழ்நிலைகளில் மனித மூளை பொதுவாக 3 விதமாக செயல்படுகிறது. ஒன்று, எதிர்த்து போராடும், இல்ல தப்பி விலகி ஓடிவிடும், இல்ல மூன்றாவதாக உறைந்து செயல் இழக்கும் என்று அறிஞர்கள் கூறியிருக்கிறார்கள். அதாவது ஆங்கிலத்தில் ஃபைட் எதிர்த்து போராடுவது, அல்லது ஃப்ளைட் தப்பித்து ஓடுவது, இல்ல ஃப்ரீஸ் அதாவது உறைந்து செயல் இழப்பது. இதுல அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகள்ல நாம எப்படி அதை எதிர்கொண்டு மீண்டு வருகிறோம் என்பதே நான் என்னுடைய வாழ்க்கையில முன்னேற்ற பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறேனா இல்லையா என்பதை நிர்ணயம் செய்கிறது. இதில் எதிர்த்து போராடுவது அல்லது தப்பிப்பது, இந்த இரண்டுக்கும் தேவையான ஆற்றல், அறிவு ஒருவரிடம் இருக்குமானால் அவருக்கு அந்த மூன்றாவது செயல் இழக்கக்கூடிய அந்த வாய்ப்பு வருவது ரொம்ப 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 ரேர். ஸோ அதனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால தான் நாம் அந்த முதல் 2 மட்டும், போராடுவதா, எதிர்த்து போராடுவதா அல்லது தப்புவதா, இதைத்தான் நாம் இன்னைக்கு சிந்தனை தலைப்பாக எடுத்திருக்கிறோம். இது என்ன ஒரு பெரிய தலைப்பு? இந்த தலைப்பு அவ்வளவு முக்கியமானதா? நமக்கு என்ன அதில் ஒரு குழப்பம் இருக்க போகுது? எத்தனையோ அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்கள், வாழ்க்கையில யார் யாரெல்லாம் எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையில் ஜெயித்து வெற்றி பெற்று முன்னேற்ற பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். கத்தார்லேயே ஒரு சகோதரி, அவருடைய குழந்தைக்கு பேச்சு சரியா வரல, கொஞ்சம் செயல்பாடுகள் கொஞ்சம் பின்னாடி இருந்தது. ஆனால் அவங்க வேலையை விட்டுட்டு இந்தியாவில் சென்னை, பெங்களூர் இப்படி ஒரு 5 வருடங்கள் அங்கே போய் இருந்து பார்த்து அந்த குழந்தை இப்போ நல்லா பேச ஆரம்பிச்சுட்டு இப்போ திருப்பி பேக் டு கத்தார் வந்திருக்காங்க. இப்போ இவர்கள் இதை என்ன செய்தார்கள்? எப்படி இந்த வெற்றி அவர்களால் அடைய முடிந்தது? ஆனால் அதற்காக நாம் எல்லா நெருக்கடிகளையும் எதிர்த்து போராடினால் வெற்றி பெற்று விடலாமா? ஒன்றும் இல்லை. இன்னைக்கு காலையில் ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி அதிகாலையில் ஒரு 3 மணிக்கு ஒரு எமர்ஜென்சி அலர்ட் மெசேஜ், அதாவது இந்த போர்க்கால எச்சரிக்கை ஒரு செய்தி ஒன்று வந்தது. அப்புறம் மறுபடியும் ஒரு 4-5 தடவை வந்தது. இப்போ நாம் இதில் எதிர்த்து போராடுறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. செய்தி தெளிவாக இருக்கிறது. இங்கே இப்போ அந்த ஏவுகணைகள் வரலாம், அட்டாக் நடக்கலாம், ஸோ நீங்கள் வெளியில் நிற்கிறாங்க, வீட்டுக்குள்ளே போங்க, வீட்டுக்குள்ளே போனாலும் ஜன்னல் கிட்ட இருக்காதீங்க, இங்கே தப்பிப்பது தான் இங்கே ஆகச்சிறந்த ஒரு வழி. அப்போ வாழ்க்கையில் ஒரு அறிஞர் சொல்றாரு, ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான விஷயம் எதுன்னு கேட்டால், நமக்கு வரக்கூடிய நெருக்கடியான சூழ்நிலைகளில் ஒரு சரியான முடிவை எடுப்பது உண்மையிலே கொஞ்சம் கஷ்டமானது தான் அப்படின்னு ஒரு அறிஞர் சொல்லியிருக்கிறார். இப்போ நம்முடைய வேலை அது கடினம்லாம் இல்லை, ரொம்ப சுலபமாக ஆக்குவது தான். அது மட்டுமல்ல, இதை எப்படி கையாண்டால் நாம் அதில் முன்னேறிக்கொண்டே போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு சிந்தனை உரையோட நோக்கம். இப்போ நாம் என்னென்ன சிந்திக்க இருக்கிறோம்? முதல்ல தினசரி வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய ஒரு 4-5 நெருக்கடிகள், ஒரு உதாரணங்கள். நான் ஒவ்வொருத்தையும் கேட்க போகிறேன். ஒவ்வொரு உதாரணத்துக்கும் நீங்கள் இந்த நெருக்கடிக்கு என்ன செய்வீர்கள்? எதிர்த்து போராடுவீர்கள் அப்படிங்கிற ஆப்ஷன் எடுப்பீங்களா, இல்லை தப்பித்து விலகுவது என்பது உங்களுடைய சாய்ஸாக இருக்குமான்னு நீங்கள் சேட் பாக்ஸில் ஒவ்வொரு உதாரணத்துக்கும் அதை ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஏன்னா இதில் நாம் சரியான ஒரு முடிவை எடுத்திருந்தால் இந்த சிந்தனை உரை உங்களுக்கு ரொம்பலாம் பெருசாக பிரயோஜனப்பட போகிறதில்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு உதாரணங்கள். ரெண்டாவது, அதில் என்ன சிந்திக்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், முதல்ல நெருக்கடினா என்ன, உண்மையான நெருக்கடி என்ன, கடவுள் இந்த நெருக்கடியை கையாளுவதற்கு கடவுள் என்ன படைத்திருக்கிறார் நம்மிடம்? ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியை ஒன்று கொடுத்திருக்கார். அது அந்த சக்தியை நாம் கரெக்டாக சரியாக கையாண்டு கொண்டு இருக்கிறோமா? நான் இன்னைக்கு எதிர்த்து போராடுறதுல போய்கிட்டு இருக்கிறேனா பல விஷயங்களுக்கு, இல்லை ஒரு சில விஷயங்களுக்கு தப்பித்து ஓடுவதில் கவனம் செலுத்தி போய்கொண்டிருக்கிறேனா? அதை நான் எப்படி
கண்டுபிடிப்பது, நான் எந்த மோடில் இருக்கேன் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிப்பது, கடைசியாக நெருக்கடிகளை நாம் எப்படி கையாண்டு மீண்டு முன்னேற்ற பாதையில் பயணித்து கொண்டிருப்பது. மகரிஷி இதற்கு ஏதாவது பயிற்சிகள் கொடுத்திருக்கிறார்களா? இத்தனையும் அடுத்த ஒரு 30-40 நிமிஷத்துக்கு நம்ம சிந்திக்க இருக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் அந்த உதாரணங்களை நம்ம பார்த்துடலாம். போர்டு நம்ம அங்கே கிரீன் ஸ்டேடியத்தில் இருந்தால் போர்டில் எழுதியிருக்கலாம், பரவாயில்ல. இப்போ நீங்கள் எல்லாருமே சேட் பாக்ஸில் 1ன்னு போட்டிங்கன்னா எதிர்த்து போராடுவது, 2ன்னு போட்டிங்கன்னா தப்பி விலகுவது. இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய ஆன்சர். நான் ஒரு 4 எக்ஸாம்பிள் வச்சுருக்கிறேன், அவ்வளோதான். ஒரு ஃபஸ்ட்டு உதாரணம், நண்பர் சுப்புக்கு மிகப்பெரிய நெருக்கடி. அவருக்கு வந்து அந்த அந்த நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்து 14 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு சம்பள உயர்வும் கொடுக்கல, பதவி உயர்வும் கொடுக்கல. போராடிட்டு இருக்காருங்க, ஆனாலும் அது நடக்கலை. இப்போ இதை என்ன செய்யணும்? ஆப்ஷன் 1ன்னா அவர் போராடுறது சரியில்லை, இன்னும் சரியாக போராடணும், எதிர்த்து போராடுவது தான் அவர் எடுக்க வேண்டிய முடிவா, இல்லை தப்பி போதும் ஓகே அப்படின்னு விலகி ஓடுவது தான் 2வது சாய்ஸ். ஸோ 2ன்னு போட்டிங்கன்னா தப்புவது, 1ன்னு போட்டிங்கன்னா எதிர்த்து போராடுவது. அது எப்படி 12 வருஷமாக வேலை பார்த்து 14 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கேன், ஒரு பதவி உயர்வு இல்லைன்னா நான் எதுக்கு இங்கே வேலை பார்க்கணும்? ஸோ அதை எதிர்த்து அது என்ன செய்யணுமோ அது. ஸோ உங்கள் கமெண்ட் அதில் போடுங்க. அடுத்தாப்புல எக்ஸாம்பிளுக்கு நான் அதை போடுறேன். வாய்ஸ் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். கிளியராக இருக்குங்க சார். ரைட், வாழ்க வளமுடன். 2 அதாவது தப்பித்து ஓடுவது தான் 2. ஓகே, 2 விஜிமுருகன் 1, சுனந்தா 1, மோகன் 2, கண்ணன் பாலு 1, 1 1 1 1 1 1 2 2 2 2 1 1 2 1 1 1 2. ஓகே, வெரி வெரி நைஸ். எல்லாருமே 2 ஆப்ஷனையும் கொடுத்துருக்கிறீங்க. ஸோ இப்போ கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே இதில் பற்றி ஒரு தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். 2வது எக்ஸாம் கடைசியாக உங்களுக்கு நீங்களே ஆன்சர் கண்டுபிடிக்க போறீங்க, நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. என்ன செய்யணும், எந்த நெருக்கடியாக இருந்தாலும் வாழ்க்கையில் எப்போ வந்தாலும் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது கடைசியில் நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க. கொஞ்ச நேரத்தில் முடிவுக்கு வந்துடுவீங்கன்னு நினைக்கிறேன். 2வது விஷயத்துக்கு வரும். இப்போ அந்த சுப்புவோட மனைவிக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி. அவங்களுக்கு என்ன நெருக்கடினா, இந்த ஆள் எப்போ பார்த்தாலும் வேலை வேலைங்கிறாரு, வீட்டுக்கு வந்தால் ஒரு உடற்பயிற்சி செய்ய மாட்டேங்கிறாரு, ஒரு மெடிடேஷன் பண்ண நேரத்துக்கு நேரம் சாப்பிட மாட்டேங்கிறாரு, தூங்குறதுக்கு மணி 11 ஆகுது, ஒரு சின்ன ப்ராப்ளம் டாக்டர்கிட்ட போனால் மாத்திரையும் சாப்பிட மாட்டேங்கிறாரு. அவருடைய உடல் நலத்தை பற்றிய ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி சுப்புவோட ஒய்ஃபுக்கு இருக்கு. இவர்கள் என்ன செய்யணும்? எதிர்த்து போராடணும்னா 1, இல்லை தப்பி ஓடணும்னா 2வது ஆப்ஷன். என்ன ஆப்ஷன்? உங்களுடைய கருத்தை சேட் பாக்ஸில் போடலாம். 1 1 1. ஸோ எல்லாருமே இதில் தெளிவாக இருக்கீங்க. எதிர்த்து போராடித்தான் ஆகணுங்க, ஏன்னா வீட்டுக்காரரோட ஹெல்த்து, வேலை ஒன்றும் பிரச்சனை இல்லை தப்பிச்சிடலான்னு கொஞ்சம் ஆப்ஷன் கொடுத்துருக்குறீங்க. யாருமே 2 இல்லை இந்த ஆப்ஷனில். வெரி நைஸ், சூப்பர். இது ஒரு இந்திய கலாச்சாரத்தோட ஒரு ஸ்ட்ரென்த்துன்னு நினைக்கிறேன். ஓ, யாரோ ஒருத்தர் 2 போட்டிருக்கீங்க, வெரி குட். 1 1 1 பெரும்பாலும் நம்பர் 1 சூஸ் பண்ணியிருக்கிறீங்க, வெரி நைஸ். ஓகே, இப்போ 3வது எக்ஸாம்பிளுக்கு போகலாம். சுப்புக்கு ஒரு நெருக்கடி அலுவலகத்தில், சுப்பு மனைவிக்கு ஒரு நெருக்கடி சுப்பு உடல்நலத்தை பற்றி. இந்த 2 பேருக்கு சேர்ந்து ஒரு நெருக்கடி. இப்போ சுப்புக்கும் இந்த நெருக்கடி, அவங்க ஒய்ஃபுக்கு, 2 பேருக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு நெருக்கடி இருக்குது. பையன் 10th படிக்கிறான். அவன் இதுவரைக்கும் பேசுகிறத வச்சு பார்க்கும்போது பையன் அமெரிக்காவில் போய் படிக்கணுங்கிறான். இப்போ 2 பேருமுக்கே அதில் விருப்பம் இல்லை. அதுலேயும் சுப்புக்கு ரொம்ப பெரிய நெருக்கடியாக இருக்குது. நம்ம வேலையே போயிடுச்சுன்னா என்ன செய்கிறது? அப்போ அந்த பணத்தை அதிக செலவாகும், அதெல்லாம் செலவு பண்ணணுமே, நம்ம பாட்டுக்கு பெரிய சிக்கலாயிடக்கூடாது. இப்போ 2 பேருக்கு இருக்கிற நெருக்கடி, பையனை எப்படியாவது அங்கே போக வேண்டாம்ப்பா, நீ ஒன்று இங்கே படி இல்லை இந்தியாவில் படின்னு கன்வின்ஸ் பண்ணணும். இதை என்ன செய்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஆனால் பையன் 10th தான் படிச்சுட்டு இருக்கான், இன்னும் 2 வருஷம் இருக்குது. +2 முடிச்சு காலேஜுக்கு தான் அதை செலக்ட் பண்ணணும். இவர்கள் எதை சூஸ் பண்ணணும்? 1ஆ 2ஆ? 1ன்னா எதிர்த்து, 2ன்னா தப்பி ஓடுவது. 2 1 1. சூப்பர். 2 1. வெரி குட், வெரி நைஸ். நிறைய பேர் 1 கொடுத்துட்ருக்கீங்க. ஓகே, ஃபைன். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸாம்பிள்ஸ் பின்னாடி நம்ம தேவைன்னா அதை
அதில் ஏதாவது கிளாரிட்டி வேணும்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப அருமை. ரொம்ப ரொம்ப நன்றி. அனைவருமே அதில் உங்கள் கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க. இப்போ நாம் மெயின் சப்ஜெக்ட்டுக்கு வந்துடலாம். முதல்ல உண்மையான நெருக்கடி என்றால் என்ன? இந்த நெருக்கடிக்கு கடவுள் என்ன மாதிரி ஒரு வடிவமைப்பு, ஒரு படைப்பை நமக்காக கொடுத்திருக்கிறார்? அதை நாம் சரியாக கையாண்டு கொண்டிருக்கிறோமா? எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? நமக்கு கடவுள் கருணை உள்ளவர். நமக்கு ஏதாவது ஒரு நெருக்கடி வரும். அந்த நெருக்கடியை எப்படி சமாளிக்கணும்னு அவர் ஒரு டிசைன் போட்டிருக்கார். அந்த டிசைனை நாம் கரெக்டாக புரிஞ்சிருக்குமா? அதன்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அவ்வளோதான். இதுதான் இப்போ நம்ம முதல்ல ரெண்டாவது எடுத்துக்கிற விஷயம். சரி, முதல்ல நெருக்கடினா என்ன? நெருக்கடினா வாழ்வா சாவாங்கிற ஒரு சூழ்நிலை. அதாவது ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு தெருநாய் வருது. ஏற்கனவே 4 நாளைக்கு முன்னாடி தான் அந்த தெருநாய் கடிச்சு ஒருத்தன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான். ரொம்ப எமர்ஜென்சி, அதாவது ரொம்ப சீரியஸாக உட்காந்துட்டு இருக்கார். அது விஷம் நிறைய உள்ள ஏறி இருக்கு. இந்த தெருநாய் இப்போ ஏன் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொன்னால், இது உண்மையிலேயே வாழ்க்கையில் இப்போ எனக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியான ஒரு சூழ்நிலையை கொடுத்துருக்கிறேன். இப்போ இந்த சிச்சுவேஷனில் நான் ஓடுனேன் அப்படின்னு சொன்னால், நாயை விட வேகமாக ஓடுனா மட்டுமே நான் தப்பிச்சு ஓட முடியும். இல்லை அந்த நாயை எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு அந்த விரல்கள் காலில் 4 கால் இருக்கு, வாய் இருக்கு, போட்டு பரண்டு எடுத்துச்சுன்னா நான் அதையெல்லாம் சமாளித்து போராடுற அளவுக்கு முதல்ல ப்ராப்பராக அந்த ட்ரெஸ்லாம் போட்டிருக்கேனா, இல்லை அது பாட்டுக்கு நான் காலை வச்சிச்சுன்னா அங்கங்கே ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சுன்னா ஃபினிஷ்டு. அப்போது ஒன்று, நான் எதிர்த்து போராடுற அளவுக்கு எனக்கு அறிவு இருக்கணும், ஆற்றலும் இருக்கணும். இல்லை தப்பிச்சு ஓடுற அளவுக்கு ஆற்றலாவது இருக்கணும். அதுக்கும் கொஞ்சம் அறிவு தேவைப்படுது. அது நாய் பின்னாடி வர முடியாத ஒரு இடத்த கண்டுபிடிச்சு அது உள்ளே போய் நாம் தப்பிச்சா தான் நாம் இந்த நெருக்கடியிலிருந்து நாம் வெளியே மீண்டு வர முடியும். அப்போ கடவுள் என்ன பண்ணுறாரு? இப்படி ஒரு வாழ்வா சாவாங்கிற ஒரு சூழ்நிலை யாருக்குனாலும் எப்போனாலும் வரலாம். அப்படி வந்தால் கடவுள் என்ன பண்ணியிருக்காரு? சூப்பராக அமிக்டாலா அப்படின்னு மூளையில் ஒரு பகுதி இருக்கு. இந்த பகுதியோட வேலையே இந்த ஆளுக்கு நெருக்கடி இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது தான். இந்த ஆளுக்கு எப்போ நெருக்கடின்னு அந்த அமிக்டாலாக்கு உணர்கிறதோ, அந்த மூளையில் இருக்கிற அந்த கண்ட்ரோல் சென்டர் உடனே ஒரு சிக்னலை ஹைப்போதலாமஸுக்கு மூளையில் இருக்கிற இன்னொரு பகுதிக்கு கொடுக்குது. அது என்ன பண்ணுது? உடனே அட்ரினலின் அப்படின்னு ஒரு சுரப்பியை ஆக்டிவேட் பண்ணுது, கார்டிசோல்ங்கிற ஒரு ஹார்மோனை சுரக்குது. இந்த ரெண்டும் ஏகப்பட்ட வேலைகளை அந்த உடல் செய்கிறது. அதாவது முக்கியமாக எப்படி செய்யுதுன்னு கேட்டால், சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் பரிவு நரம்பு மண்டலத்தை ஊக்குவிக்கிறது. அதை நீ எல்லாரும் சும்மா இருந்திருக்க, ஒரு நெருக்கடி வந்துச்சு, இப்போ உன்னுடைய வேலை ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு அதுக்கு ஒரு கமாண்டை கொடுத்த உடனே இந்த பரிவு நரம்பு மண்டலம் என்ன செய்து, கண்ணா புண்ணான்னு நம்ம உடல்ல இருக்கிற ஆற்றல் எல்லாம் அங்கங்கே ஸ்டாப் பண்ணும். டைஜஷன் பண்ணாத லிவர் அங்கே எங்கெங்கெல்லாம் ஆற்றல் செலவாகிட்டு இருக்கோ எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம காலில் இருக்கிற மசில்ஸுக்கு அனுப்புது. ஏன்னா வேகமாக ஓடணும். அப்போ காலில் இருக்கிற அல்லது ஃபைட் பண்ணணும். அப்போ காலில் இருக்கிற சதைகளுக்கு மட்டும் ஆற்றலை அனுப்பவில்லை, மூளைக்கும் ஆற்றலை அனுப்புது. ஏன்னா சிறப்பாக சிந்திச்சு செயல்படணும். அப்போ மூளைக்கும் ஆற்றல் போகுது, இங்கேயும் ஆற்றல் போகுது, மற்ற எல்லா இடத்துக்கும் ஆற்றலை குறைக்கிறது. இது தவிர இன்னும் கொஞ்சம் இவர் வேகமாக ஓடணுங்கிறதுக்காக என்ன பண்ணுது? ரத்தத்தை வேகமாக ஓட வைக்குது, காற்றை வேகமாக ஓட வைக்குது. அப்போ ரத்த ஓட்டம் கூடுகிறது. அதனால் நம்ம என்ன செய்கிறோம்? இன்னும் கொஞ்சம் வேகமாக ரத்தம் பம்ப் ஆகிறதுனால இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓட முடிகிறது. கல்லீரல்னு ஒன்று இருக்குது. அது என்ன செய்யுது? கிளைகோஜன் ஒன்று ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற குளுக்கோஸை அது கிளைகோஜன் ஒரு ஃபார்மெட்டை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு, அதை ரிலீஸ் பண்ணி விடுது. ஸோ தட் ரத்தத்தில் சுகர் குளுக்கோஸ் நிறைய ஏறுது. இந்த குளுக்கோஸ் ஒவ்வொரு செல்லுக்கும் போச்சுன்னா ஒவ்வொரு செல்லுக்கும் இப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆற்றல் அதுக்கு கிடைக்குது. கண்ணு முதற்கொண்டு நல்ல விரியுது. நாய் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு நல்லா திரும்பி பார்க்காமலேயே பக்கத்தில் வர ஆரம்பிச்சிட்டு நாயின்கிறத கண்டுபிடிக்கிற அளவுக்கு கண்ணு விரியுது. நுரையீரல் வேகமாக பம்ப் பண்ணுது, ஹார்ட் பம்ப் பண்ணுது, சதைகள் வெறு வேகமாக நம்ம ஓட வைக்கிறதுக்கு அதுக்கு ஆற்றல் அதுக்கு கிடைக்கிறது. உள்ள ஏகப்பட்ட சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகுது. இந்த இவ்வளவு சிஸ்டமும் ஆக்டிவேட் ஆகும் பொழுது நாம் என்ன செஞ்சிடறோம்? இதிலேருந்து ஒன்று எதிர்த்து போராட முடியும், இல்லை நாம் தப்பிச்சு ஓட முடியும். இதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிற டிசைன், வடிவமைப்பு, படைப்பு. இப்போ நாம் ஒரு வீட்டுக்குள்ளே போய் கதவை மூடிட்டோம், அப்பா தப்பிச்சிட்டோம் இந்த நாய்கிட்ட இருந்து அப்படின்னு அதே அமிக்டாலா உணர்ந்த உடனே என்ன பண்ணுது? அப்பா அந்த ஆள் சேஃபாக உள்ளே வந்துட்டான், இனிமேல் பிரச்சனை இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே அடுத்த கமாண்டை கொடுக்குது. என்ன கொடுக்குது? பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், துணை பரிவு நரம்பு அப்பா எல்லாம் எமர்ஜென்சி ஓவர், நீ பாட்டுக்கு வீட்டுக்கு போ, அவன் ஏதோ ஏகப்பட்டதை வேலை செஞ்சுட்டான், அதெல்லாம் திருப்பி நார்மல் கொண்டு வந்துட்டு 2 பேரும் வீட்டுக்கு போங்க அப்படின்னு அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்த உடனே
டக்கு டக்குன்னு லிவர்லேருந்து ரத்தத்திலேருந்து எல்லாம் அதாவது அதனுடைய நார்மல் வேலைக்கு வருகிறது. இதை செய்யக்கூடியது துணை பிரிவு நரம்பு மண்டலம். இந்த 2 வேலையும் எந்த நெருக்கடி வந்தாலும் என்ன பண்ணுதுன்னா, நெருக்கடி வந்துடுச்சுன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா, எப்படி ஒரு பில்டிங்ல ஃபயர் அலார்ம் இருக்கோ, ஃபயர் அலார்ம்னா தீ பிடிச்சிட்டு எங்கேயோ அப்படின்னு ஒரு அலார்ம் வந்துச்சுன்னா, அவ்வளவு பேர் அவசரமா வேகமா அந்த இடத்த காலி பண்ணணும். இதுதான் அந்த ஃபயர் அலார்த்தோட பர்பஸ். அதுக்கு தான் அலார்ம் கொடுத்துருக்குறாங்க. நீ அங்கே இருக்காத அப்படிங்கிறது அர்த்தம். அது லிஃப்ட்டை பயன்படுத்துறாதேன்னு அர்த்தம். ஏன்னா லிஃப்ட்டில் போய் மறுபடியும் அது எலக்ட்ரானிக் அங்கேயே தீ பிடிக்கலாம். ஸோ அதனால படி வழியாக இறங்கி பில்டிங்கை விட்டு காலி பண்ணி ஓடுறது தான் ஃபயர் அலார்மோட ஒரு நோக்கம். அப்படிப்பட்ட ஒரு ஃபயர் அலார்மை கொடுக்கிறது தான் இந்த நெருக்கடிகள். அந்த மூளை அதற்கு தகுந்த மாதிரி செயல்படுது. எதிர்த்து போராடும், இல்லை தப்பிச்சு ஓடும். இவன்ட்ட அறிவும் இல்லை, ஆற்றலும் இல்லை, இவனே நடக்கிறதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், இங்கே ஒரு நாய் விருது ஆளை கீழே போட்டு ஃபினிஷ், அவ்வளோதான் கதை முடிஞ்சுது அப்படின்னு அது வந்து செயலிழக்க பற்று. ஏன்னா அறிவும் இல்லை, ஆற்றலும் இல்லை. ஸோ அப்போ நாம உண்மையான நெருக்கடியில் கடவுள் வடிவமைப்பபடி நம்மள்ட்ட இருக்கிற பரிவு நரம்பு மண்டலம், துணை பரிவு நரம்பு மண்டலம் நம்முடைய ஆற்றல்களை கண்ணாபுனான்னு கூட்டி மூளைக்கு போகக்கூடிய ரத்தத்தை கொஞ்சம் ஆற்றலை அதிகரித்து சிறப்பாக சிந்திக்க வைத்து நம்மளை தப்பிக்க வைக்கிறதுக்கு, மீண்டு வருவதற்கு அது செய்திருக்கிறது. இப்போ இந்த கடவுளோட படைப்பின்படி இந்த நெருக்கடிகளை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமா? இங்கதான் நாம ஒரு சின்ன முக்கியமான ஒரு விஷயத்தை நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த இடத்துல வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. ஆனா இப்போ வீட்டுக்காரர் நேரத்துக்கு நேரம் தூங்க மாட்டேங்கிறாரு, நேரத்துக்கு நேரம் சாப்பிட மாட்டேங்கிறாரு, ஹெல்த்தை கவனிச்சிக்க மாட்டேங்கிறாரு, எக்ஸசைஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. இப்படிங்கிற ஒரு நெருக்கடி, இந்த நெருக்கடியை கண்ட உடனே தெருநாய் வந்தா நாம எந்த அளவுக்கு பயந்து சிக்னல் அமிக்டாலாக்கு கொடுக்குறோமோ, அதே போல ஒரு பயம் இந்த நெருக்கடியை பார்த்த உடனே இன்ஃபர்மேஷன் அங்க போயிருது. எப்பா, தெருநாய் மாதிரி இந்த ஆள் போற போக்கு சரியில்லை, இப்படி போச்சுன்னா ஹெல்த் ரொம்ப மோசமாயிரும், அதனால இது ஒரு பெரிய எமர்ஜென்சி அப்படின்னு ஒரு ஃபயர் அலார்மை ஆக்டிவேட் பண்ணிடுது. யாரு இவங்க? இது இந்த நெருக்கடியை பார்க்க முடியுது. உண்மையான நெருக்கடி இல்லை, வாழ்வா சாவாங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. நிச்சயமாக ஒரு வருஷம் முயற்சி பண்ணாங்கன்னா சான்ஸ் இருக்கு. ஆனாலும் இது நெருக்கடியாக அதை எடுத்துக்கொண்டு சிக்னலை கொடுத்த உடனே ஃபயர் அலாம் ஆக்டிவேட் ஆயிரும். உள்ள ரத்த அழுத்தம் அதையெல்லாம் கூட ஆரம்பிச்சிடும். முதல்ல மனசு வந்து கண்ணா பண்ணான்னு சிந்திக்க ஆரம்பிச்சு, என்ன இப்படி இருக்காரு, இவரை எப்படி தான் மாத்துறது, எத்தனை தடவை சொல்றது, வயசு என்ன 42 ஆகுது, இப்பவும் இதை கேட்க மாட்டேங்கிறாரு, நம்ம சொல்றது நம்ம சொன்னாலே கேட்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்காரு, இப்படி ஒரு திட்டமான உறுதியா இருந்தாருன்னா இவரை வச்சு நான் எப்படி வண்டி ஓட்டுறது, இப்படி எண்ணங்கள் அல்வாடுக்கு போய்கிட்டே இருக்கும். எப்போ நாம் ஒரு சாதாரண விஷயமோ இல்லை எந்த ஒரு நெருக்கடியுமே பார்த்த உடனே ரேசிங் தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எண்ணங்கள் ஒரு ரேஸில் ஓடுற மாதிரி நமக்கு எண்ணங்கள் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது என்றால் ஃபயர் அலார்மை ஆக்டிவேட் பண்ணிட்டேன்னு அர்த்தம். நம்ம புரிஞ்சுக்கலாம். நான் இப்போ ஒன்று எதிர்த்து போராடணும் இல்லை தப்பிச்சு ஓடணுங்கிற ரெண்டு பண்ணினாலும் இதுதான் விளைவு. இந்த ரெண்டில் எது ஆக்டிவேட் ஆனாலும் ஃபயர் அலார்ம் தான். மூளை தான் டிசைட் பண்ணணும். இப்போ ஃபயர் அலார்ம் ஆக்டிவேட் ஆயிடுச்சா இல்லையான்னு கண்டுபிடிப்பதற்கு எப்பெல்லாம் நமக்கு ஒரு வெகு வேகமாக எண்ணங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதோ அந்த சூழ்நிலைக்கு நாம நெருக்கடி என்று நினைத்து கொண்டு பயந்து போய் ஃபயர் அலார்மை ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கிற ஒரு சூழ்நிலை. ஒரு சாதாரண சூழ்நிலையா கூட இருக்கலாம். இப்போ நம்ம மன்றத்திலேயே ஒருத்தர் பேசுவார். நம்ம சிந்தனை உரை கொடுக்கும்போது அவரை நோட் பண்ணலாம். இந்த சிந்தனை உரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பக்கத்தில் தண்ணி வச்சிருப்பார், கொஞ்சம் குடிப்பார். அப்புறம் இடையில ஒரு 4 தடவை குடிப்பார். இந்த தண்ணி ஏன் குடிக்க வேண்டியது இருக்குன்னா அவருக்கு கொஞ்சம் ஃபயர் அலார்ம் ஆக்டிவேட் ஆயிருக்கு. என்ன காரணத்தினால ஃபயர் அலார்ம் ஆக்டிவேட் ஆயிருக்கு? அந்த அளவுக்கு வாழ்வா சாவா அப்படிங்கிறது இல்லை. இருந்தாலும் அவருக்கு இந்த சிந்தனை உரையை நம்ம ஒழுங்காக கொடுத்து முடிக்கணுமே, எங்கேயாவது சொதப்பிடுவோமா அப்படிங்கிற ஒரு பயம் வந்த உடனே ஃபயர் அலார்ம் ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகாட்டாலும் ஒரு பாதி ஆக்டிவேட் ஆகும். இந்த இடத்துல ஆக்டிவேட் ஆனவன் என்ன நடக்குது? ஆற்றல் பூரா சதைகளுக்கும் அங்கங்கே போகுது, மூளைக்கும் போகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா மற்ற டைஜஷன் கட் ஆயிரும், உடலில் என்னென்ன வேலை நடந்துட்டு இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் கட் ஆயிரும். இப்போ இந்த ஆற்றல் குறைஞ்ச உடனே என்ன நடக்குது? வயிற்றுக்கு ஆற்றல் கம்மியாக போயிடுச்சா, டைஜஷன் கட்டு. இப்போ வயிற்றில் புளிய கரைச்ச மாதிரி இருக்கும் பேச ஆரம்பித்த உடனே. இல்லை ஒரு பட்டர்ஃப்ளை வண்ணத்து பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கும், வயிற்றில் ஏதோ ஒன்று பண்ணும். ஏன்? அங்கே ஆற்றல் இல்லை. இப்போ வாயில் என்ன நடக்கும்? அங்கே ஆற்றல் அதிகம் போல இப்போ. அதனால் அவருக்கு என்ன நடக்குது? அங்கே ட்ரை ஆகிடும், அதாவது உள்ள காஞ்சி போன மாதிரி தண்ணி தேவைப்படும். இப்போ இவர் ட்ரை மவுத் ஆனதுக்கு காரணமே ஃபயர் அலார்ம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ இவருக்கு உடனே தண்ணி குடிக்கலைன்னா அடுத்தால பேசுறதே சிக்கலாயிரும். யூரின் வர்ற மாதிரி இருக்கும், ஆனால் போனால் வராது.
இதுவும் அங்க ஆற்றல் யூரினரி பிளாடருக்கு தேவையான ஆற்றல் போகாததுனால அது தப்பா, யோ போய் ஆகணுயா அப்படின்னு ஒன்று கொடுத்து ஆளை எப்படியாவது கூல் பண்ணணுமேன்னு சொல்லி யூரின் போறணும் அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் வரும். ஆனால் அது ஃபுல்லாக இருக்காது, வராது. இல்லை நெஞ்சு படபடங்கும், மூச்சு மூச்சு வேகமாக வாங்கும். இந்த இன்னும் கொஞ்சம் இது அடிக்கடி இந்த ஃபயர் அலாம் ஆக்டிவேட் ஆகிட்டு இருந்தால் பசி வராது, இல்லை பசி குறைவாக இருக்கும், தேவையான பசி அங்கே அவருக்கு இருக்காது, தூக்கம் சரியாக வராது. படுத்தா 60 நொடியில் தூங்கணும்னு சொல்கிறாங்க, தூங்க முடியாது அவரால், தூக்கம் சரியாக இருக்காது, தலைவலி வரலாம், இல்லை இந்த தாடையில் வலி வரலாம், இல்லை கழுத்து வலி வரலாம். இதுக்கும் இந்த ஃபயர் அலாமுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குன்னு மருத்துவ விஞ்ஞானம் சொல்லுகிறது. அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்பதை எப்படி கண்டுபிடிப்பது என்றால், இந்த அறிகுறிகள் எனக்கு இருக்கிறது என்றால், வீட்டை மாட்ட தோசை கேட்டிருக்கோம், தோசை மாவா கொண்டு வச்சிருக்காங்க, அந்த அம்மா நல்ல வெந்திருக்கா வெந்தலையான்னு கூட பார்க்காம தோசையை வச்சுருக்கு, நமக்கே தெரியுது வெள்ளை கலர்ல மாவு அங்க பசை மாதிரி மேலோட்டமா நிக்கின்னு பார்த்த உடனே இவர் ஃபயர் அலாம் ஆக்டிவேட் ஆயிட்டு இருந்தாருன்னா கொஞ்சம் நெஞ்சு படபடங்கும். அந்த அம்மா ஏதோ ஒன்று சொல்ல வருவாங்க, டப்புன்னு எரிச்சல் வந்து எதுக்கு எடுத்தாலும் டக்குன்னு எரிச்சல் வந்துடும், எதுக்கு எடுத்தாலும் ஆர்கியூ பண்ணுவாங்க. யாரெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் ஆர்கியூ பண்ணுறாங்களோ ஃபயர் அலாம் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். டக்குன்னு ஆக்டிவேட் பண்ணாங்கன்னா டக்குன்னு ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சு, கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஆக்டிவேட் பண்ணால் ஃபயர் அலாம் ஆக்டிவேட் ஆகலை, சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒரு வார்த்தை பதில் வருதுன்னு சொன்னால் அலாம் ஆக்டிவேட்டட். இதே இது சில நேரம் என்ன பண்ணுவாங்க, இப்போ அந்த வீட்டம்மா சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் போன பிறந்த நாளுக்கு வைரத்தோடு வைர ஜிமிக்கி வாங்கி தரேன், நீங்கள் அதுக்கு முந்தின வருஷமும் வாங்கி தரேன், நீங்கள் அதுக்கு முந்தின வருஷமும் வாங்கி, இவர் தப்பிச்சுட்டே இருந்திருக்காரு இந்த 3 வருஷமா. இப்போ நாளான்னைக்கு எனக்கு பர்த்டே வருது, இந்த வருஷமாவது வைரத்தோடு நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்புறம் பேசுவோம் இதை. இவர் வந்து பிஸியாக இருக்கேன்னு காமிச்சுக்குவார். யாருக்கெல்லாம் ஃபயர் அலாம் ஆக்டிவேட்டாக இருக்கோ அதை தப்பிப்பதற்கு ஏதோ ஒரு காரணத்தை, அது உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம், ஆனால் அந்த இடத்துல எதிர்ப்பது இல்லை குறை சொல்லுவது, இல்லை விவாதம் செய்வது, இதுவும் ஃபயர் அலாம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத காமிக்கிற அறிகுறிகள். அப்போ நாம் இங்கே என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, உண்மையிலேயே கடவுள் படைப்பு படி வாழ்வா சாவாங்கிற ஒரு சுச்சுவேஷன் மட்டும்தான் நெருக்கடி, அப்போ மட்டும்தான் இந்த அலாமை ஆக்டிவேட் பண்ணணும். ஆனால் நான் என் வாழ்க்கையில் நடக்கிற பல விஷயங்களுக்கு வீட்டம்மா ஃபோன் பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணி எங்க இன்னைக்கு என்ன தேதின்னு கேட்டிருக்காங்க, ஜூலை 17ன்னு சொல்லிட்டாரு, அந்த அம்மா ஃபோனை வச்சுட்டாங்க, இவருக்கு ஃபயர் அலாம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. எதுக்கு இந்த அம்மா கேள்வி கேட்குறாங்க, அந்த அம்மாவோட பிறந்தநாளாக இருக்குமோ, அந்த மாமனாரோட பிறந்தநாளோ, அத்தையோட பிறந்தநாளோ, இல்லை நம்ம வெட்டிங் டேவா, இல்லையே ஜூலை 17 இல்லையே 27 இல்லை, அந்த அம்மா ஏன் இன்னைக்கு இப்போ இவருக்கு ஃபயர் அலாம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு, உள்ள பூரா இப்போ பதட்டத்தில் தான் இருப்பார், அவர் டீயை எடுத்தா கூட கீழே போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அந்த அளவுக்கு ஃபயர் அலாம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ ரேசிங் தாட்ஸ் வந்துடுச்சு அங்கே. என்னன்னா இந்த அம்மா எதுக்கு இதை கூப்பிட்டாங்க, அந்த அம்மா உண்மையிலே கேலண்டரை 4 நாளாக கிளிக்கல, இன்னைக்கு என்ன தேதின்னு தெரியல, அதனால கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, இது சாதாரண ஒரு விஷயம். ஆனால் இவர் அங்கே ஃபயர் அலாமை ஆக்டிவேட் பண்ணியிருக்காரு. அப்போ இதை நாம் கொஞ்சம் எப்படி கையாண்டு கொண்டு இருக்கிறோம், எப்படி கடவுள் படைப்பை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு முக்கியமாக இதை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கணும். சரி, இப்போ நம்ம எப்படி கையாள வேண்டும், இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம், கடவுள் படைப்புப்படி எப்படி கையாள வேண்டுங்கிறதுக்கு என்ன படைத்திருக்கிறார், நான் அதை தப்பாக பயன்படுத்திட்டு இருக்கேனா சரியாக பயன்படுத்திட்டு இருக்கேனா அப்படிங்கிறத நம்ம செஞ்சு பார்த்துட்டோம். எப்படி கையாண்டால் இந்த நெருக்கடியிலிருந்து மீண்டு முன்னேற்ற பாதையில் நான் பயணம் செய்து கொண்டிருக்க முடியும், இவ்வளோதான். இப்போ அடிப்படையாக சில விஷயங்களை யோசிச்சு பார்ப்போமே. கிட்டத்தட்ட ஐ திங்க் 1757 இருக்கலாம், மேபி அப்ராக்சிமேட்டாக அந்த வருஷத்தில் தான் பிரிட்டிஷ்காரன் இந்தியாவுக்கு உள்ள வந்து அர ஒரு ஒரு பொலிட்டிக்கல் கண்ட்ரோலை கையில் எடுத்தான். எப்படி ஆட்சி பண்ணணுங்கிற ஒரு கண்ட்ரோல் அவன் கையில் வந்தது கிட்டத்தட்ட ஒரு 190-200 வருஷத்துக்கு முன்னாடி, சுதந்திரத்துக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிரிட்டிஷ்காரன் இந்தியாவை பிடிச்சிட்டான். இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 வருடம் கழித்து 1877 87 அது ஒரு மேபி 1877ன்னு வச்சுக்குவோம். ஏதோ 90 வருஷத்துக்கு முன்னாடி, சுதந்திரத்துக்கு 90 வருடங்களுக்கு முன்னாடி, 1947 மைனஸ் 90, ஸோ அந்த வருடத்தில் முதல் போராட்டத்தை ஆரம்பிக்கிறார்கள். பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக எங்களுக்கு சுதந்திரம் வேணும், இது எங்கள் நாடு என்று போராட்டத்தை ஆரம்பித்தார்கள். ஜெயிக்க முடிஞ்சுது. யாரு சுதந்திரம் வாங்கி கொடுத்தா? மகாத்மா காந்தி. அவர் என்ன பண்ணினாரு, எதிர்த்து போராடலை, அஹிம்சை அப்படிங்கிற ஒரு பாதையை கண்டுபிடிச்சார்.
இவ்வளவு பெரிய நாட்டுக்கே ஒரு பெரிய எமர்ஜென்சி, ஒரு பெரிய த்ரெட்டு, அந்த அளவுக்கு ஒரு நெருக்கடியை அவர் சிம்பிளா எதிர்த்து போராடாமல் அகிம்சை என்ற வழியிலே இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கினதுனால தான் நாம் அவரை இன்னும் மகாத்மாவாக சொல்லுகிறோம். இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருடைய. அப்போ நாம தினசரி வாழ்க்கையில நமக்கு வருகிற நெருக்கடிலாம் உண்மையிலேயே உண்மையான நெருக்கடி தானா? நாம இந்த இடத்துல எதிர்த்து போராடினால் என்ன நடக்கும்? இது இப்ப நம்ம பார்த்தோம் அந்த எக்ஸாம்பிள், அந்த வீட்டம்மா வீட்டுக்காரர்கிட்ட ஹெல்த் சரியில்லை, எங்க தூங்குங்க 9 மணிக்கு, 11:30 மணி வரைக்கும் டிவி உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க, நேரத்துக்கு நேரம் சாப்பிடுங்க, இவ்வளவும் சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? சொல்றாங்கனாலே அந்த அவர் அவர் நடவடிக்கைகள் சரியில்லை என்று எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள். கண்ணாபின்னான்னு அடிச்சு எதிர்க்கல, ஆனாலும் அறிவுரை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். எங்க அறிவுரை வந்துச்சோ, எங்க நீங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களோ, போராட ஆரம்பிச்சாச்சு. இந்த இடத்துல எதிர்த்து போராடினாங்க 17 வருஷமா, இன்னமும் அந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்றால், அந்த அம்மா இந்த நெருக்கடியிலிருந்து தப்பிப்பதற்கு என்ன முயற்சிகள் எடுத்தார்களோ அத்தனையும் வேஸ்ட். வேஸ்ட் ஆனா கூட பரவாயில்ல, நெகட்டிவா போயிருக்கும். இப்போ அவரு இவங்க சொல்ல 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 இது ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிட்டு இருப்பார். ஏன்னா எப்ப நம்ம அறிவுரை கூறுகிறோமோ, எதிர்க்கிறோமோ, மோதுகிறோமோ, போராட்டம் செய்கிறோமோ, தப்புன்னு சொல்றோமோ, அங்க என்னுடைய காந்தலை எதிர்மறை வேலையை செய்து கொண்டிருக்கிறது. எனக்கும் அவருக்கும் இருக்கிற இடைவெளியை பெருசாக்கிட்டே இருக்கு. அதனால தான் அவங்களால சால்வ் பண்ண முடியல. சரி, அதுதான் அப்படி. இந்த அம்மாக்கு அவருக்கு ஒரு நெருக்கடி, ஆபீஸ்ல 12-14 வருஷமா ப்ரமோஷன் கிடைக்கல. ஏன்? அவரும் போராடி கொண்டிருக்கிறார். ஆக்சுவலா உண்மையிலே அவருக்கு என்ன நடந்தது? அவர் போய் வீட்டம்மா சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க, நீ போய் கேட்டாதான் உனக்கு ப்ரமோஷன் தருவாங்க, இல்ல தரமாட்டாங்கன்னு சொல்றாங்க. அவர் போய் கேட்டாங்க. நம்ம நம்ம அழுத பிள்ளைக்கு தான் பால், இப்படிலாம் நிறைய பழமொழி நமக்கு இருக்கு. அழுத பிள்ளைக்கு தானே பால் குடிக்கும். அவர் போய் கேட்கிறார். அவர் கேட்டோன்னே பாஸ் பார்த்தார், உன்னை வேலைக்கு வச்சிருக்கிறதே பெரிய விஷயம், கப் சிப்புன்னு போய்கிட்டே இரு, இல்லையா உனக்கு நல்ல வேலை கிடைச்சா போய்கிட்டே இருட்டார். இப்போ இவருக்கு நெருக்கடி ஜாஸ்தியாகி போச்சு. அது வரைக்கும் பதவி உயர்வு தரல, சம்பளம் தரல, இப்போ உன்னை வேலைக்கு வச்சிருக்கிறதே கஷ்டம்னு மேலே இருக்கிற ஆளு சொல்லிட்டான். அப்போ இப்போ இவர் எப்பனாலும் நம்மளை அனுப்பிச்சிருவாங்களோங்கிற நெருக்கடி இவர் கேட்டதுனால ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ இவர் சரியா அதை எப்படி பண்ணிருக்கலாம்? தப்பிச்சு ஓட முடியாது. ஏன்னா 14 வருஷமா வேலை பார்க்குறான், பதவி உயர்வு, ஒரு சம்பளம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? என்ன முன்னேற்றம் எனக்கு? மகரிஷி அவர்கள் ஒவ்வொரு நிமிடமும் நான் முன்னேறி கொண்டிருக்கிறேன் எல்லா விஷயத்திலையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ நாம முன்னேறலைன்னா அங்கே ஏதோ ஒரு தகராறு நடக்கும். என்ன நடக்குது? மகரிஷி டிக்ஷனரியில இந்த எதிர்த்துங்கிற வார்த்தை இருக்க சுத்தமா இருக்காது. அந்த எதிர்ங்கிற வார்த்தையை மகரிஷி யூஸ் பண்ணியிருக்கார். எதிர்த்துல எதிர் முதல் 3 எழுத்து யூஸ் பண்ணியிருக்கார். இப்ப நாம அதை சொல்ல போறோம். ஆனா எதிர்த்துங்கிற வார்த்தை இல்லை. அப்போ போராட்டம்ங்கிறது நிச்சயம். அந்த எதிர்த்தா தானே, எதிர்க்கிறதுக்கு அர்த்தமே போராடுறது தானே. சண்டை போட ஆரம்பிச்சாச்சு, அதான் எதிர்த்தால வந்தாச்சே, ஓ அணில் இல்லை நான் ஆப்போசிட் அணின்னு சொல்லிட்டோமோ, அங்க சண்டை போட்டு தான் ஆகணும். இந்த ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். எதிர்த்துங்கிறது சண்டை போடுறதுக்கு நின்னாச்சு, போராட போறோம் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ இங்க மகரிஷி ஒரு கேள்வியை கேட்பார். இப்ப நம்ம அவர்கிட்ட கேட்டோம்னா, இந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்பிளை சொல்லி கேட்டா என்ன சொல்லுவாரு? நீ யாரை எதிர்த்து போராட போற? வீட்டுக்காரர். என்ன செய்யறாரு? ஹெல்த் கவனிச்சிக்கவே மாட்டேங்கிறார். நீ யாரை எதிர்த்து போராட போற? வீட்டம்மாவை. வீட்டம்மாவுக்கு 12 வருஷமா முட்டி வலின்னு போராடிட்டு இருக்காங்க. சரி, அவங்களை எதிர்த்து போராடணும். நீங்க 2 பேரும் சேர்ந்து யாரை எதிர்த்து போராடிட்டு இருக்கீங்க? பையன் ஃபாரின் போகணுங்கிறா, போக வேண்டாங்கிறதுக்காக நீங்க எதிர்த்து போராடிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா நீங்க யாரை எதிர்த்து போராடணும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதுக்கு பேர் தான் மாயை அப்படின்னு மகரிஷி சொல்வார். அப்ப நீங்க யாரை எதிர்த்து போராடிட்டு இருக்கீங்க? சாட்சாத் இறைநிலையை எதிர்த்து போராடி கொண்டு இருக்கிறீர்கள். ஜெயிக்க முடியும்? ரொம்ப ரொம்ப சான்ஸ் கம்மி. அவன் பேர அவன் ஆண்டவன் கணக்கே வேற. என் அறிவுக்கு அவன் கணக்கு என்னன்னு தெரியல, அதனால நான் என்ன நினைச்சுக்கிட்டேன், எதிர்த்து போராடினால் வெற்றி பெற்று விடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு எங்கெல்லாம் நான் எதிர்க்கிறேனோ, நம்மளை சுத்தி நடக்கிற அத்தனை விஷயங்களும் சிறப்பாக சீராக நடந்து கொண்டிருக்கிறது. அத்தனை பேருமே இறைநிலையின் மறு உருவங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை அவன் அவன் உயிரோடு இருக்கிறதுக்கும் இறைநிலை தான் காரணம். அவன் இப்படி இந்த செயலை செய்வதற்கும் காரணம் இறைநிலை தான். அப்படிங்கிறது தானே இறை உணர்வுங்கிற ஒரு புரிதல். அப்ப அந்த புரிதலை மறந்துட்டோம்னா மாயையில சிக்கிட்டேன்னு தானே அர்த்தம். அப்ப எதிர்த்து போராடுவது என்பது, யாரை எதிர்த்து போராடுறோம்? கடவுளை ஒரு அணி, நான் ஒரு அணி, ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் பல வருடங்களாக நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் இருக்கிற அத்தனை சிக்கல்களும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. பெரிய நாட்டுக்கே போராடி சுதந்திரம் வாங்க முடியல. அப்போ ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு 2 பேர், அந்த நாடு என்பது கோடிக்கணக்கான மக்கள் சம்பந்தப்பட்டது.
அவ்வளவு பேருடைய எண்ணலைகளும் அங்கே சேருகிறது. இருந்தும் அங்கே போராடி வெற்றி பெற முடியவில்லை என்றால் நாம என்ன செய்யணும்? அப்ப மகரிஷி வார்த்தையில எதிர்த்து போராடுவது என்பது டோட்டலா பெரிய சிக்கலான வார்த்தைகள். நிச்சயம் அது நமக்கு பயன் தர போறது இல்லை. அப்ப தப்பிச்சு ஓடலாமா? அதையும் மகரிஷி தப்பிச்சு ஓடக்கூடாதுன்னு ஒரு கவிதையில சொல்லியிருக்காரு. அங்கதான் எதிர்கொள்ள வேண்டும்னு போட்டிருப்பார். வாழ்க்கையில நமக்கு என்ன சிக்கல் வருகிறதோ அத்தனை சிக்கல்களையும் எதிர்கொள்ள வேண்டும். ஏன் எதிர்கொள்ளணும்? அந்த சிக்கல் ஏன் வருதுன்னா, என் கர்ம வினையை கழிச்சு நாளைக்கு அதற்கு அப்புறம் நான் ஆனந்தமாக நினைத்ததையெல்லாம் சாதித்து நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே அதற்காக சிக்கல் வந்திருக்கிறது. அது மட்டும் காரணம் இல்லை. நீ இந்த சிக்கல்ல உன் குணத்தை மாத்து, உன் செயலை மாத்து, அப்ப நீ நினைச்சது நடக்க ஆரம்பிச்சிடும். அது எனக்கு ஒரு படிக்கற்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் நான் இந்த சிக்கல் மூலமாக நான் எதை சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சிக்கல் இந்த நேரத்தில் இந்த மனிதர் மூலமாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த உண்மை தெரியாம மாயையில மாட்டிக்கிட்டு வீட்டுக்காரர் எக்ஸசைஸ் போட மாட்டேங்கிறாரு, வீட்டம்மா வைரத்தோட கேட்குறாங்க, அவன் பையன் ஃபாரின் போகணுங்கிறான், எங்க எதிர்க்கிறோமோ அங்கே என்னுடைய காந்த அலை புறந்தள்ளுகிறது. அங்க சிக்கலை தான் கூட்டுகிறதே ஒழிய பாவத்தை தான் கூட்ட. ஏன்னா மாயை வந்துடுச்சுன்னா தன்முனைப்பு வந்துடும், தன்முனைப்பு வந்துடுச்சுன்னா கண்மம் பாவப்பதிவுகள் கூட ஆரம்பிச்சிடும். வாழ்க்கையில சிக்கல் மேல சிக்கல் பெருகி கொண்டே இருக்கும். நமக்கு வரக்கூடிய சிக்கல் வருடக்கணக்கில் தொடர்கிறது என்றால் சிக்கல் தந்தவர் மேல பிரச்சனையே இல்லை, என் மேலதான் பிரச்சனை இருக்கு என்பதுதான் உண்மை. அப்ப இப்ப எந்த சிக்கல் வந்தா எந்த நெருக்கடி வந்தாலும் நான் எப்படி கையாள வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும்? இத மகரிஷியோட வேதாத்திரியம் தத்துவத்தின் படி நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 3 ஸ்டெப்பா என்னுடைய புரிதலின்படி இதை அணுகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், நாம நம்மளை சுத்தி நடக்கிற எந்த நெருக்கடியாக இருந்தாலும் சரி, இது எதிர்பார்த்தது நடக்காததா இருந்தாலும் சரி, எதிர்பார்த்தது நடக்கல, எதிர்பாராதது நடந்து விட்டது அப்படி என்றாலும் சரி, இந்த இடத்துல உயிருக்கு ஆபத்து இருக்கிறதா, வாழ்வா சாவாங்கிற சிச்சுவேஷனா இல்லையா? முதல் கேள்வி. ஓ, இந்த நெருக்கடி தான் நான் செத்தே போயிடுவேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல இம்மிடியட்டா டெசிஷன் எடுத்தாகணும். தப்பிப்பதா இல்லை நாம எதிர்த்து போராடுவதா? இந்த இடத்துல இப்போ தெருநாய் மாட்டிக்கிச்சு, தெருநாய் சுத்துது, எமர்ஜென்சி அலர்ட் ஒன்று வந்திருக்கு, நீங்க வெளியில போனா பெரிய ஆபத்து இருக்கு, அப்ப வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். அப்போ இந்த இடத்துல எந்த நெருக்கடி வந்தாலும் சரி, இன்னைக்கு காலையில 3 மணிக்கு 3:05க்கு ஒரு ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஓகே, நான் முழிச்சிட்டேன். அலாம் அலாம் வந்த உடனே ஆக்சுவலாக நான் ஜன்னல் கிட்ட படுத்திருந்தேன், அதை அப்படியே ஒரு கொஞ்சம் தள்ளி வந்து படுத்துட்டேன். இப்போது அப்போமே யோசித்தேன், இன்னைக்கு அநேகமாக டைரக்ட் கிளாஸஸை கட் பண்ணிவிட்டு நம்ம நேராக ஜூமில் வச்சுக்கிறது தான் நமக்கு ரிஸ்க் இல்லை அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு 1/2 மணி நேரம் ஆச்சு. அப்புறம் ஒரு 2 வந்தது. சரி ரைட்டு, கண்டிப்பாக நம்ம நேரடி கிளாஸை கட் பண்ணிடலாம். இப்போது இந்த இந்த நெருக்கடியில் வாழ்வா சாவா, எவ்வளோ பெரிய அலர்ட்டு. இப்போ 2 பேர் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னா இந்த இடத்துல எதிர்த்து போராடுறது தான் சிக்கல். உணர்ச்சி வயப்பட்ட இல்லைன்னா கொலை கூட செஞ்சுருவான் ஆள். அப்போ இந்த இடத்துல தப்பித்து விலகுவது தான் சரியாக இருக்கும். இல்லை ஒரு இந்த அந்த கரோனா காலகட்டத்தில் நமக்கு நடந்த பல பல விஷயங்கள்ல ஒரு சாதாரண இதை விட மோசமானதெல்லாம் நடந்திருக்கு. ஒரு அம்மா வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க, மாமியார் வீட்டில் இருக்காங்க, மாமனாரும் வீட்டில் இருக்காங்க, வீட்டுக்காரரு கோபம் வந்துடுச்சுன்னா சுடு தண்ணீரை அப்படியே மூஞ்சில அந்த அம்மா மூஞ்சில ஊத்துறாங்க. அந்த அம்மாவுக்கு அந்த 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 சுடுதண்ணி பட்டு தோல்லாம் வெந்து போச்சு. அதே மாதிரி ஒரு கையில் இருக்கிறத தூக்கி அடித்து கால் முட்டியில் அடிபட்டிருக்கு. அதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இப்படி வந்து இந்த அம்மா ஒரு 4 வருஷமாக இப்படி என்னாச்சு, வேதாத்திரியத்துக்கு வந்திருக்கோம், எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த அம்மா அப்படியே அக்செப்ட் பண்ணிகிட்டே இவ்வளோ இருந்திருக்காங்க. அவர் வந்து கூட்டிக்கிட்டே இருக்கார் அந்த கொடுக்குற அந்த டார்ச்சரை. இப்போது இந்த இடத்துல என்ன செய்யணும்? முதல்ல தப்பிச்சு ஓடணும். 2வது இது தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு என்ன செய்யணுமோ அந்த இடத்துல எதிர்த்து போராடணும்னா அந்த இடத்துல கையை பிடிச்சிட வேண்டியதான். சுடுதண்ணி திருப்பி ஊற்றி, ஏன்னா நம்மளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்போ கூடுமான வரைக்கும் துன்பம் இல்லாமல் நாம் இதை தற்காத்துக் கொள்வதற்கு தப்பி விலகுவதற்கு என்ன செய்யணுமோ அதை நாம் செஞ்சு தான் ஆகணும். அப்போ ஸ்டெப் 1, நமக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வாழ்வா சாவாங்கிற சிச்சுவேஷனா இல்லை அந்த அளவுக்குலாம் சீரியஸ் இல்லையா, ஃபயர் அலாமை ஆக்டிவேட் பண்ணிடக்கூடாது. உடம்பு எக்ஸசைஸ் போட மாட்டேங்கார், தூங்க மாட்டேங்கார், சரி ஓகே, பதவி உயர்வு தரல 12 வருஷம் ஆச்சு, என்ன நாளைக்கு செத்தா போகிறேன், இல்லை நோ ப்ராப்ளம்.
பையன் ஃபாரின், ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ என்ன செய்யணும்? இது ஒன்றும் வாழ்வாசாவா சுச்சுவேஷன் இல்லை. ஆமாம், ஒரு சிக்கல் வந்திருக்கு, ஃபைன், நாம இதை சால்வ் பண்றோம். கடவுள் என்னால் தீர்க்க முடியும் என்ற சிக்கலை மட்டுமே எனக்கு கொடுக்கிறார், நெருக்கடிகளை கொடுக்கிறார். அப்ப நான் ஏன் கவலைப்படணும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபயர் அலாமை ஆக்டிவேட் பண்ணக்கூடாது. இப்போ ஃபயர் அலாம் தப்பி தவறி ஆக்டிவேட் ஆயிடுச்சு, ஏன்னா பழக்கத்தின்படி வந்துடும், தப்புன்னு பிபி ஏகுரும், தின்னு நமக்கு எதிர்த்து பேச, இதெல்லாம் வரும். அதுக்கு என்ன பயிற்சிகளை மகர்ஷி கொடுத்திருக்கிறார்கள், கடைசி அதை பார்க்க போறோம். இப்போ ரெண்டாவது ஸ்டெப். இப்போ இந்த ரெண்டாவது ஸ்டெப்ல நாம என்ன செய்ய போறோம்? ஒரு கேள்வியை கேட்க போறோம். இந்த நெருக்கடியை உடனடியாக தீர்க்க வேண்டுமா, இல்லை ஒரு மாசம் கழிச்சு, இல்லை 2 வருஷம் கழிச்சு, இல்லை சாயங்காலம் கொஞ்சம் தள்ளி போடலாமா, இல்லை இதை பத்தி கவலையே படாத அலட்சியப்படுத்தணுமா, இல்லை அனுபவித்தே ஆக வேண்டிய சிக்கலாம் நெருக்கடியை மகரிஷி கொடுத்துருக்காங்கல்ல, கவலை ஒழித்தல்ல. அப்ப நாம எந்த நெருக்கடி இருந்தாலும், வீட்டுக்காரர் டெய்லி எக்ஸசைஸ் போட மாட்டேங்காரு, சாப்பிட மாட்டேங்காரு, தூங்க மாட்டேங்கிறாரு, ஆமா இப்பவுமே தீர்த்தாவணும் இருக்கானே, இதெல்லாம் சொன்னா கேட்டுருவாரு? 3 வயசு பையனே சொன்னதை கேட்க மாட்டான், 48 வயசு ஆள் எப்படி சொன்னதை கேட்க போறாரு? அப்போ நம்ம சொல்றதுனாலயோ, எதிர்க்கிறதுனாலயோ, போராடுறதுனாலயோ சிச்சுவேஷன் மோசமாக போகுது என்றால், நான் உடனடியா இன்னைக்கே அதை சால்வ் பண்ணணும், நாளையில இருந்து அவர் ஒழுங்கா 9 மணிக்கு தூங்கணும், நேரத்துக்கு நேரம் சாப்பிடணும், இம்பாசிபிள். ஏன்னா அப்பதான் வினைப்பதிவு கழியணும், கழியுது. அப்போ எப்படி? அதனால இம்பாசிபிள். இது தள்ளி போட, முதல்ல தள்ளி போடணும். ஆனாலும் அதுக்காக நான் என்ன 40 வருஷத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியும்? 1 வருஷம் வரைக்கும் நான் அதுக்குண்டான தயாரிப்பை நான் மாத்திக்குவேன், அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்க போறேன். 1 வருஷத்துல அவர் கரெக்டா சரியா 9 மணிக்கு 9:30 தூங்கிடுவார். எக்ஸசைஸ் டெய்லி போட போறார். எவ்வளவு நாள் ஆகும்? 1 வருஷம் ஆகும். ஆசை சிரமத்தில் பயிற்சி செய்யணும். வசதி இருக்கா, வாய்ப்பு இருக்கா, என்ன நடக்குது, நான் தயார் பண்றதுக்கு அவர் இல்லை, அவர்கிட்ட ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லை, அவர்கிட்ட பேசுறதுக்கும் இல்லை, ஆர்கியூ பண்றதுக்கும் இல்லை, கட்டுப்பாடு செய்வதற்கும் ஒண்ணுமே இல்லை. செய்ய வேண்டியதெல்லாம் நான் என்னுடைய காந்தலை அவருடைய கருமையத்தில் போய் அவரை உடற்பயிற்சி போட வைப்பதற்கும் 9 மணி தூங்க வைக்கிறதுக்கும் என்னுடைய எண்ணத்தை பலப்படுத்த வேண்டும். இதை செய்துட்டா மட்டும்தான் அங்க நடக்க போகுது. அப்படி என்றால் இதை தள்ளி போட வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கறத எனக்கு புரிஞ்சுக்கணும். நம்மள்ட்ட இருக்கிற சப்கான்சியஸ் மைண்ட் இருக்க கொஞ்சம் வில்லங்கமானது, பவர்ஃபுல் சர்வெண்ட், அதை விட சக்தி வாய்ந்த வேலைக்காரன் எவனுமே இருக்க முடியாது, சொன்னதை செஞ்சிடும். ஆனா முட்டா பையன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த சப்கான்சியஸ் மைண்டுக்கு நிஜம் எது கற்பனை எதுன்னு தெரியாது. ஐயோ வீட்டுக்காரர் எக்ஸசைஸே போட மாட்டேங்காரு, சரியா தூங்க மாட்டேங்கிறாரு, பதவி உயர்வே தர மாட்டேங்கிறாங்களே, இவன் ஃபாரின் போகணுங்கிறாங்களே அப்படின்னு நினைச்சிட்டா இது நடந்த மாதிரியே நினைச்சுக்கும். எது? அவரு எக்ஸசைஸ் போட மாட்டேங்காரு, சரியா தூங்க மாட்டேங்காரு, ஐசியூக்கு போயிடுவாரு, அது நினைச்சிருக்கும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம அப்படிதான் நினைச்சிருக்கோம். அப்போ அது என்ன நடக்குது? நிஜம் எது இருந்தால் கற்பனையா இந்த அம்மா பயப்படுறாங்க, ஹெல்த் வம்பா போயிரும், மோசமாயிரும், இப்படி வச்சிருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிற அந்த கற்பனையை நிஜம் என்று எடுத்துக்கொள்ளும் இந்த சப்கான்சியஸ் மைண்ட். அதை நிஜம்னு எடுத்துக்கிட்ட அந்த சப்கான்சியஸ் மைண்டு அந்த நிஜமா இருக்கிறத வலு சேர்க்கறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யும். அவர் எக்ஸசைஸே போட வைக்காது. அவங்க அப்பாவே வந்து சொன்னாலும் சரி தான், அதுக்கு ஒரு 100 காரணம் சொல்லி நான் எக்ஸசைஸ் போட முடியாதுன்னு சொல்லுவார். வரைக்கும் பார்க்கலாம்னு சொல்லியிருப்பார், இப்போ முடியாதுன்னே சொல்ல ஆரம்பிச்சிருவார். அதுக்கப்புறம் இதை மட்டும் என்கிட்ட பேசாதேன்னு சொல்லிடுவார். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்ம சப்கான்சியஸ் மைண்ட். அதற்கு காரணம் என்ன? நான் எதிர்த்து போராட முயற்சி. இங்கே தான் அந்த சிக்கல் அங்கே இருக்கு. அப்போ ஸ்டெப் 2ல நாம் உடனடியாக தீர்க்கப்பட வேண்டியது என்னெல்லாம்? விபத்து, நெஞ்சு வலிக்குது, நோய், மரணம், பிறப்பு, இதெல்லாம் உடனடியாக, கடன், இதெல்லாம் உடனடியாக தீர்க்கப்பட, தெருநாய், இதெல்லாம் உடனடியாக தீர்க்கப்பட வேண்டியது. மற்ற அத்தனையுமே அந்த நெருக்கடிகளை தள்ளிப்பட முடியுமான்னு யோசிக்கணும். எவ்வளவு நாள் தள்ளி போடணும், எவ்வளவு மணி நேரம், எவ்வளவு வருஷம், இதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அலட்சியப்படுத்தப்பட வேண்டியது இல்லை, அனுபவித்தே ஆக வேண்டியது. இந்த அனுபவித்தே ஆக வேண்டியது 10% கூட இருக்காது. நான் அத்தனை முயற்சிகளையும் எடுத்த அப்புறமும் அது தீரலை என்றால் அனுபவிச்சே ஆகணும். இந்த ஸ்டெப் 2வை நம்ம கரெக்டாக யோசித்து அதை முடிவு செய்யணும். இப்போ இதில் நான் என்ன செய்யணும்? அப்போ 3வது ஸ்டெப்பில் இதற்கு நான் என்ன பண்ண வேண்டும்? இந்த நெருக்கடியிலேருந்து மீண்டு வருவதற்கு எதிர்த்து போராடணுமா, தப்பிப்பணுமா? ரெண்டுமே. தப்பிக்கிறது ஏதோ ஒரு சில சூழ்நிலைகளில் வேற வழியே இல்லைன்னா செய்ய வேண்டியது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். எதிர்த்து போராடணுமா, தப்பிக்கணுமான்னு கேட்டா அதற்கு மகரிஷி 6 படிநிலைகளை கொடுத்திருக்கிறார்கள். என்ன செய்யணும், எந்த நெருக்கடி, எந்த சிக்கல் வந்தாலும் நாம் எப்படி தீர்க்க வேண்டும் என்று பல வகுப்புகளை நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை குயிக்காக முடிச்சிடலாம். ஸோ அப்போ அந்த நெருக்கடிகளை நான் மீண்டு வரணும் என்றால் எதிர்த்து போராடக்கூடாது, இணைந்து ஞானத்தோடு முயற்சிக்க வேண்டும். இதுதான் சரியான வார்த்தையா இருக்கும்.
எதிர்க்கலை, இணைந்து முயற்சி செய்ய வேண்டும். இந்த போராட்டம்ங்கிற வார்த்தையே பிபி எகிரும். முயற்சி செய்ய வேண்டும். ஏன்னா முயற்சி செய்வது மட்டுமே என் கையில் இருக்கு. தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்து கூலி தரும். அப்ப நான் முயற்சி மட்டும் தான் எடுக்க முடியும். விளைவு என் கண்ட்ரோல் இல்லை. என்ன விளைவு வந்தாலும் எனக்கு ஓகே. ஆனால் நான் மிக சரியாக அத்தனை முயற்சிகளையும் இந்த நெருக்கடியிலிருந்து, இந்த சிக்கல்களிலிருந்து விடுபடுவதற்கு செய்திருக்கிறேனா? அப்ப இணைந்து ஞானத்தோடு முயற்சி செய்தால் கண்டிப்பாக அதுதான் சிறப்பான அணுகுமுறையாக இருக்கும், எந்த நெருக்கடியாக இருந்தாலும். இந்த இணைந்து ஞானத்தோடு முயற்சி செய்ய வேண்டும் என்றால் அது என்ன ஞானம்? அப்ப எது உண்மை என தெரிந்து செய்வது. ஞானம்ங்கிறது உண்மையை உணர்வது. அதுதான் மகரிஷி ஒரு 6 படிநிலைகளை கொடுத்திருக்கிறார்கள். எந்த சிக்கல் இருந்தாலும், எந்த நெருக்கடி இருந்தாலும், பல கிளாஸ்ல பார்த்துருக்கோம், சிக்கலை எதிர்கொள்ள வேண்டும். முதல்ல தப்பிலாம் ஓடுற வேலை வச்சுக்க கூடாது. மேக்சிமம் எதிர்கொள்ள வேண்டும். 2வது சகித்து கொள்ள வேண்டும். மகரிஷி சொல்றது இந்த எமர்ஜென்சி அலர்ட்ல சொல்ல, குடும்பத்துக்குள்ள இருக்கிற சிக்கலை போக்குறதுக்கு தான் மகரிஷி இதில் சொல்லியிருப்பாங்க. அப்ப சகித்து கொள்ள வேண்டும். 3வது ஏற்றுக்கொள்ள வேண்டும். 4வது சிக்கலுக்கான தீர்வை கண்டுபிடிக்க வேண்டும். இந்த தீர்வு தான் தப்பிக்கணுங்கிறது ஒரு தீர்வா இருக்கலாம். இல்ல ஏன் பூட்டை தயாரித்த ஆளுக்கு தான் சாவியும் இருக்கு, இறைநிலையிடம் தான் சிக்கலை கொடுத்திருக்கிறது என்றால், இறைநிலையிடம்தான் அதற்குண்டான தீர்வு இருக்கிறது என்றால், என்னுடைய மன அலைச்சூழலை குறைக்கக்கூடிய தவத்தையும் மௌனத்தையும் நான் ஒழுங்கா செய்தால், ஒரு 2 நாள் 1 நாள் மௌனமாக இருந்தால், எவ்வளவு பெரிய இக்கட்டான நெருக்கடியாக இருந்தாலும் நான் என்ன செய்தால் இதில் இருந்து மீண்டு வரணும். உள்ளுணர்வு நமக்கு சொல்ல காத்திருக்கிறது. இறைவன் பேசுவதை நம்ம கேட்கணும், அவ்வளவுதான். அப்போ எதிர்கொள்ளுதல், சகித்து கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல், தீர்வு கண்டுபிடித்தல், கண்டுபிடிச்சதை முறையோடு செயல்படுத்துதல், இது எத்தனையும் செஞ்ச அப்புறமும் ரிசல்ட் நான் நினைச்ச மாதிரி வரலையா, இன்பம் காத்தல். அதாவது விளைவு என் கண்ட்ரோல் இல்லை, இது அனுபவிச்சு ஆக வேண்டியது, நோ ப்ராப்ளம். ஆனாலும் முயற்சி செய்துட்டே இருப்பேன். ஏனென்றால் தெய்வத்தால் ஆகாது எனினும், விதி அப்படித்தான். ஆனாலும் முயற்சிக்கேற்ற விளைவு எனக்கு கிடைக்க போதா, அப்ப நான் அதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இதுதான் நமக்கு இருக்கிற நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய வழிமுறைகள். இந்த 6 மெத்தடில் அந்த தீர்வு என்பது ஒரு சில நெருக்கடிகளுக்கு தப்பித்து ஓடுவது தீர்வாக இருக்கலாம். அதுக்காக வீட்டம்மா வைர நெக்லஸ் கட்டிட்டே இருக்காங்க, நான் தப்பிச்சு ஓடுறேன் அப்படின்னா அங்கே கடமை இருக்குது, பொறுப்பு இருக்குது, நிச்சயமாக அங்கே அது பிரச்சனையாயிரும். ஸோ இதை நாம் கொஞ்சம் கடைப்பிடிச்சிட்டோன்னா அத்தனை நெருக்கடிகளையும் நம்மால் சமாளித்துக்கிறது இல்லை, வெற்றி பெற்று முன்னேற்ற பாதையில் நாம் போய்கொண்டே இருக்க முடியும். இப்போ தப்பி தவறி கடைசி பகுதி, அந்த ஃபயர் அலாம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. பழக்கத்தில் இருக்கும்ல, பழக்கத்தில் இருக்கும் பொழுதே அந்த பழக்கத்தின் காரணமாக விலங்கின பதிவின் அது இந்த இடத்துல விலங்கின பதிவு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா விலங்கினத்துக்கு தானுக்கு தேவையான சாப்பாடு வேணும். அதே சமயம் இன்னொரு விலங்கினம் தான் உயிரை அடித்து தான் இன்னொரு விலங்கினம் சாப்பிட்ருக்கு. அப்படி என்றால் அதற்கு இந்த உயிர் பயம் ரொம்ப ஜாஸ்தி. தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டிய அந்த 24 மணி நேரமும் விழிப்பு நிலையில் அது இருக்கும். அதனால தான் அப்படி இருந்த விலங்கினத்திலிருந்து நாம வந்ததுனால நமக்கும் அது இயற்கையாக பதிவில் இருப்பதினால் அந்த குணம் நமக்கு வந்துடும். அப்போ நாம இதுல இருந்து வெளியில வரணும். நம்ம மிஷின் கிடையாது. ஒரு எமோஷன் வரும், ஐயையோ என்ன இப்படி தோசையை இப்படி மாவா கொண்டு வந்திருக்காங்களே, இத்தனை வருஷமா தோசை விடுறாங்களேன்னு தோணும். ஆனா அடுத்த நொடியில ரியாலிட்டிக்கு வந்து வாழ்வா சாவா, இது தள்ளி போடணுமா, என்ன பண்ணணும், இந்த 2வது கேள்விக்கு வந்துட்டு 3வது கேள்வி, இதுக்கு என்ன செய்யணும், அவ்வளவுதான். வா 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 மை டியர், நான் உனக்கு ஊட்டி 12 வருஷம் ஆச்சு, வா 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 வா. அந்த மாவா இருக்கிறத எடுத்து முதல்ல வாயில கொடுக்கும். ஒண்ணுமே சொல்லாம அந்த அம்மா, ஐயய்யா மாவா இருக்குங்க, நான் கவனிக்கவே இல்லைங்க, ஜென்மத்துக்கும் இனிமேல் அப்படி நமக்கு விட மாட்டாங்க. அப்போ இது நம்ம யோசிக்கணும்னா அந்த முதல்ல சொன்ன எதிர்கொள்ளுதல், சகித்துக்கொள்ளுதல், ஏற்புக்கொள்ளுதல், இதை செஞ்சா தான் தீர்வு என்னன்னு எனக்கு கிடைக்கும். இந்த 3ல ஃபெயில் ஆயிட்டா நமக்கு கிடைக்கிற தீர்வு எல்லாம் கழுத்து வலி போனா கால் வலி வர்ற அளவுக்கு தான் இருக்குமே ஒழிய முழுமையாக அதிலிருந்து விடுபட முடியுமான்னு கேட்டால் அங்கே ஒரு சிக்கல். சரி, இப்போ இந்த ஃபயர் அலாம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு, அதுக்கு என்ன பயிற்சிகளை மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார்? இந்த என்கிட்ட இந்த இஇஜின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, எலக்ட்ரோ என்செஃபலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இந்த ஹெட் பேண்டை மாற்றினீங்கன்னா மன அலைச்சூழல் எந்த அளவுக்கு குறையுது, என்ன நடக்குதுங்கிறத கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கே தெரியும், ஒரு 6 வருஷமா பல விஷயம் செக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. முதல் விஷயம், கண்ணை மூடிட்டு மனசை உள்ள போய்கிட்டு வர்ற சுவாசத்தை கவனிச்சா டக்குன்னு குறைகிறது, அலைச்சூழல் குறைகிறது. ஃபயர் அலாம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ துணை பரிவு நரம்பு மண்டலத்தை ஆக்டிவேட் பண்ணணும், அப்பதான் நார்மலுக்கு வரும். மூச்சை கவனித்தால் இது என்ன பண்ண போறோம், கண்ணை மூடுறோம்,
2 சுவாசத்தோட என்ட்ரன்ஸில் ஃபோக்கஸ் பண்ணும். அவ்வளோதான். இந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணும்போது காற்று நம்மளாம் சுவாசம் பண்ணலை, அதுவா போகுது, அதுவா வருது, அதை கவனிச்சா போதும். முக்காவாசி நேரங்களில் இப்போ எனக்கு வலது நாசி வழியாக தான் காற்று வெளியில் வந்துட்டு இருக்கு. அப்போ ஏதோ ஒரு நாசி வழியாக தான் போகும். நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ண, நீங்கள் கவனிக்க ஆரம்பித்த 30 நொடியில் எந்த சுவாசம் இப்போ எந்த எந்த துவாரம் சுவாசத்தை செய்து கொண்டிருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். நான் உட்காந்து இப்படி பார்க்கணும் அவசியம் இல்லை. நான் இப்படி பார்த்தா தான் எனக்கு தெரியுதுன்னா மனசை சுவாசத்தை கவனிக்கலன்னு அர்த்தம், சரியாக கவனிக்கலன்னு அர்த்தம். கவனிக்க ஆரம்பித்த 30 நொடியில் இப்போ எனக்கு வலது நாசில் தான் ஆக்டிவாக இருக்குது, ஓகே, அது வழியாக உள்ளே போகுது வருது, அதை மட்டும் கவனிக்கிறேன். ரொம்ப ஸ்பீடாக மன அலைச்சல் குறைவதை பார்க்கிறோம். ஒன்று. ரெண்டாவது பயிற்சி நாடி சுத்தி பிராணாயாமம். நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க, ஃபயர் அலாம் ஆக்டிவேட் ஆகிடுச்சு, நீங்கள் பாட்டுக்கு இப்படி உட்காந்து கேட்குற மாதிரியே இருந்துக்கிட்டு அப்படியே, நான் நிறைய கான்ஃபரன்ஸில் ஆளாக நம்மளை போட்டிருப்பாங்க. இந்த கேட்குறது இருக்க ரொம்ப சிரமமான விஷயம், பேசுகிறது ரொம்ப ஈஸி. முத்துன்னு போர்டை போட்டு முதல் டேபிளில் நமக்கு நிறைய நேரம் எனக்கு அப்படி தான் வந்திருக்கு. இப்போ அவங்க பேச ஆரம்பிச்சோன்னே தூக்கம் வரும். நான் இப்படி வச்சுக்குவேன், அப்படியே எடுத்து அப்படியே மூச்சை விட்டுட்டு இப்போ கொஞ்சம் அப்படியே ஒரு 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 அடுத்த ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நம்ம விழிப்பு நிலையோடு உட்காந்துருக்கலாம். ஸோ நம்ம ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டே கொஞ்சம் நாடி சுத்தி பிராணாயாமம், மனம் சுவாசத்தை கவனித்து கொண்டே இந்த நாடி சுத்தியை பண்ணினாலும் அலைச்சல் குறைகிறது. ரெண்டாவது விஷயம், ஒழுங்கா மூலாதாரத்தை மெடிடேஷன், சாந்தி மெடிடேஷன் வாரம் ஒரு நாள் நாம் ஒழுங்கா பண்ணியிருந்தால் எங்கேனாலும் எப்பனாலும் எந்த சுச்சுவேஷனாலும் சரி, மனதை மூலாதாரத்தில் உயிரை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாலும் சரி, அலைச்சல் குறைகிறது, ஃபயர் அலாம் ஆஃப் ஆயிரும். அப்போ சாந்தி மெடிடேஷன் என்னைக்கெல்லாம் இப்படி ஒரு தடவையாவது ஒரு நாள் இந்த ஃபயர் அலாம் ஆக்டிவேட் ஆகிடுச்சா, மகரிஷி கொடுத்துருக்கிற தளர்த்தல் ரிலாக்ஸேஷன், இந்த ப்ரொக்ரெசிவ் ரிலாக்ஸேஷன், கால் பாதத்தில் ஆரம்பித்து தலை வரைக்கும் போயிட்டு தலை பாதத்துலேருந்து கால் பாதம் இதை செஞ்சிடும். 18 நிமிஷம் அந்த ஆடியோ எல்லாரும் மொபைலில் வச்சுக்கணும், நானே வச்சுருக்கிறேன். அதை நீங்கள் போட்டுட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் நாளாக தூங்க ஆரம்பிச்சிருங்க. அப்போ நீங்கள் அந்த ப்ரொக்ரெசிவ் அந்த ரிலாக்ஸேஷனை சொன்னால் ஃபயர் அலாம் ஆஃப் மேலே போனது குறைஞ்சி போயிடும். அடுத்தால மன விரிவு, எந்த அளவுக்கு பேரியக்க மண்டலத்தை அளவுக்கு மனசை விரிக்கிறோமோ அப்பமும் மன அலைச்சூழல் 4 அந்த ரேஞ்சுக்கு குறைகிறது. மேலை நாட்டு அறிஞர்கள் ஒரு டெக்னிக்கை கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம். அவங்க 5 4 3 2 1 அப்படின்னு 5 4 3 2 1ன்னு ஒரு டெக்னிக்கை சொல்கிறாங்க. நான் முயற்சி பண்ணி பார்த்ததில்லை. ஏன்னா நமக்கு அற்புதமான டெக்னிக்கு கொடுத்துருக்காங்க, நம்ம போட்டுட்டு அதை செய்கிறதுக்கு தேவையே இல்லை. ஆக்சுவலாக இந்த ஃபயர் அலாமே ஆக்டிவேட் ஆகாது. நீங்கள் பயிற்சி செய்ய 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 வருஷத்தில் ஒரு தடவை 2 தடவை வேணால் ஃபயர் அலாம் ஆக்டிவேட் ஆகலாம். அந்த அளவுக்கு நம்ம மாற்றிக்கணும். இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, 5 4 3 2 1ன்னா என்னென்னா, எப்போ ஃபயர் அலாம் ஆக்டிவேட் ஆகிட்டோ உள்ள அந்த பிபி அந்த இதெல்லாம் ரேசிங் தாட்ஸ் அதெல்லாம் வருதோ, அவங்க ஃபஸ்ட்டு 5 பொருளை பார்க்க சொல்கிறோம். இப்போ நாங்கள் உட்காந்துருக்கேன்னா எழுத்தாப்பில் அந்த ஏசி இருக்குது, எத்தனை நீளமாக இருக்குது, என்ன ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கான், ஓ ஓ இந்த கம்பெனியா அது அப்படின்னு ஒரு பொருளை பார்க்குறேன். இப்போ இந்த பொருளை பார்த்தோன்னே இந்த பக்கம் பார்க்குறேன், இங்கே பார்த்தோன்னே ஒரு டிஷ்யூ பாக்ஸ் இருக்குது, இது என்ன கம்பெனி டிஷ்யூ பாக்ஸு, ஓ இதுதானா அது, சரி ஓகே, ஃப்ளோரா, ஓ ஃப்ளோரா என்ன அர்த்தத்தில் இந்த பேரை போட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு 2வது பொருளாக பார்க்கணும். மொத்தம் 5 பொருளை பார்க்க சொல்கிறாங்க. இப்போ என்ன ஆகுது, உள்ளே இருக்கிற அலைச்சல் குறைய ஆரம்பிக்குது. 5 பொருளை பார்க்கணும், 4 விஷயத்தை டச் பண்ண சொல்கிறாங்க. நான் உட்காந்துருக்கிற சேர் எப்படி இருக்குன்னு அப்படி பார்க்குறோம், இந்த டேபிள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம், இல்லை இந்த பேனா எப்படி இருக்குன்னு பார்க்குறோம், இந்த டிஷ்யூ பாக்ஸை தொட்டு பார்க்குறோம், உணர்றோம், இவ்வளோ சாஃப்டாக இருக்க, இவர் ரொம்ப கட்டையாக இருக்குன்னு பார்த்தா ரொம்ப சாஃப்டாக இருக்க, பெண்ட் பண்ணிடலாம் உங்களுக்கு, ஓ இது பெண்ட் ஆகாதா அப்படின்னு மனசை அதிக அக்கறையோடு கவனத்தோடு அந்த புலனை அந்த இடத்துல யூஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்போது 4 அப்படிங்கிறது நம்ம டச் பண்ணி பார்க்குறது, 3ங்கிறது 3 டிஃப்ரெண்ட் சவுண்டை கேட்க சொல்கிறாங்க. இந்த சேரை அங்கேயும் இங்கேயும் நவுட்டி பார்க்கலாம், இல்லை இந்த கிளாக் ஓடுற சவுண்டு கேட்கான்னு பார்க்கலாம், இல்லை இந்த ஏசி ஓடுதா, என்ன சவுண்டு வருது ஏசி, கொஞ்சம் ஸ்பீடை கூட்டி பார்ப்பேன் அப்படின்னு 3 சவுண்டை பார்க்க சொல்கிறாங்க. 2ங்கிறது ஸ்மெல் பண்ண சொல்கிறாங்க, அதாவது ஒரு பத்தி ஸ்மெல்லோ இல்லை ஏதோ ஒரு 2 ஸ்மெல்லை பார்க்க சொல்கிறாங்க. 1ங்கிறது சுவைச்சு பார்க்க சொல்கிறாங்க, டக்குன்னு ஒரு ஸ்வீட்டையோ இல்லை ஏதோ ஒன்று எடுத்து நம்ம டேஸ்ட் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. இப்படி 5 புலன்களுக்கும் ஒரு சின்ன வேலையை கொடுத்துட்டோம்னா டக்குன்னு, ஏன்னா அந்த புலன்கள் தான் ட்ரிகர் பண்ணுது. இது அவங்க சொல்கிற ஒரு டெக்னிக். பட் இது எந்த அளவுக்கு குறைக்குதுங்கிறது நான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுலாம் செக் பண்ணதில்லை. ஸோ பட் மகரிஷி கொடுத்துருக்கிற டெக்னிக் அற்புதமாக வேலை செய்யும். இறுதியாக, நெருக்கடியான சூழ்நிலைகள் என்பது மனிதனை கெடுப்பதற்காக இறைவனால் கொடுக்கப்படுவது அல்ல. நமக்குள் இருக்கும் அறிவை, நமக்குள் இருக்கும் தன்னம்பிக்கையை, நமக்குள் இருக்கும் தைரியத்தை வெளிக்கொணர்வதற்காகத்தான்
அந்த நெருக்கடிகள் கொடுக்கப்படுகின்றன. அதை நாம் சரியாக கையாள தெரிந்து நாம் கையாளக்கூடிய அந்த முயற்சிகளை எடுத்துவிட்டால் நிச்சயமாக அதிலிருந்து மிக மிக விரைவில் மீண்டு முன்னேற்ற பாதையில் நம் நோக்கத்தை நோக்கிய முயற்சியில் ஈடுபட்டு வாழ்க்கையில் எப்பொழுதும் முன்னேறி கொண்டே இருக்கலாம் என்று கூறி இந்த உரையத்தோடு நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.